ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இனி குழந்தைங்க பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவும் துவரம்பருப்பும் வச்சு இப்படி செய்து கொடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி குக்கரில் போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிய வேகணுங்க. அதனால் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்து வர அந்த டைமுக்குள்ளே நம்ம கோதுமை மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சூப்பி நூடுல்ஸ்லாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலோ ஃப்ளேவருக்காக எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயம் இந்த குளிர் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக பிணைஞ்சிட்டு இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம 4 பகுதியாவோ அல்லது 3 பகுதியாவோ பிரித்து திரட்டி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ரொம்ப மெலிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்காகவே நம்ம சப்பாத்திக்கெலாம் திரட்டுற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு இதை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு அப்படியே உணர விட்டுடுங்க. இது கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும்போது நமக்கு அந்த கோதுமை மாவோட கொழகொழப்பு தன்மையாக இருக்காது, அந்த வாசனையும் வராதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஈவினிங் டைமில் டிஃபனுக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க குழந்தைங்களுக்குலாம் அந்த சூப்பி நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். அந்த பருப்பு சாரோட இந்த வெந்திருக்க கோதுமை மாவு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஏதாவது ஷேப் கொடுக்கறதுனாலும் ஷேப் கொடுத்துக்கலாம். 4 கார்னரையும் மடித்து விட்டு நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரட்டின பீஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை ஒரு 3 உருண்டையாக உருட்டி திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே சமயம் பருப்பும் நல்லா குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்தேங்க. இந்த அளவுக்கு நல்லா பருப்பே தெரியாத அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்ல ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சூப்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் ரெடி பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. இப்போ பருப்பு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப கலர் மாறிடக்கூடாதுங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப்பு கோதுமை மாவு அல்லது 1/4 கப்பு துவரம்பருப்புக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த பருப்பு தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது குறைஞ்சது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவை இது கூட சேர்க்கணும்.
இப்போ கொதி வர டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருந்தேன். அந்த தண்ணி இது கூட சேர்த்தாச்சுங்க. இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கடைசியாக எலுமிச்சம் சாறு சேர்க்கறதுனால சேர்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஒரு பிளேட்டை தனியாக உணர வச்சுருந்தோம் இல்லைங்களா, கோதுமை மாவு, அதை வந்து இது கூட சேர்த்துடுங்க. இப்போ எல்லாமே போட்டதும் பார்த்திங்கன்னா அடியில் போயிடும். இது நல்லா கொதித்து வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேலே மிதக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷமாவது நீங்கள் மிதமான தீயில் கொதிக்க விட்டுடுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேகும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் இருக்காது, மாவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது எல்லாமே மாவு அடியில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே எழும்பி வந்துடுது பாருங்கள். மாவு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கமகமான உங்களுக்கு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூப்பியாக குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லது இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாழி ஆக ஆக நல்லா திக்காகும். நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்க போகும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்து இறக்கணும்னா சுட சுட நம்மளோட சக்கோலா ரெடிங்க. இது வந்து உத்தர கர்நாடகாவிலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபன் ரெசிபி. அந்த குளிருக்கெலாம் அவ்வளோ இதமாக இருக்கும் இந்த டிஃபன். கண்டிப்பாக இந்த குளிர் டைமில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடுது. இதை சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.